கடந்த கால தலைவர்களை போல வர முடியாது, அவரை போல வர முடியாது, இவரை போல முடியாது. இது அறிவீனத்தின்பால் இருந்து கொண்டு சொல்லுகின்ற பல அந்த அந்த மூத்த வயது போன கிளடு தட்டிய இந்த முக்கியஸ்தருடைய கருத்தாகத்தான் நான் பார்ப்பேன். ஏனென்றால் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறை அறிவு ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக, அறிவு ரீதியாக அது சேகரிக்கப்பட்ட அறிவில அது ஒரு படிக்கு போகும். என்னுடைய தந்தையாருக்கு இருந்த அறிவிலும் விட எனக்கு இருக்கிற அறிவு கூடவா இருக்கும். ஏனென்று சொன்னால் என்னுடைய தந்தையாருக்கு கடந்த கால அறிவினுடைய சேர்க்கை தான் இருக்குமே தவிர இப்போ நிகழ்காலத்தில் இருந்த அறிவின் சேர்க்கை அவர்கிட்ட வராது. பெர்சன்டேஜ் ரீதியாக அந்த நிகழ்கால அந்த அறிவின் சேர்க்கை என்னிடம் தான் இருக்கும். எனக்கு பிறகு என்னுடைய குழந்தையிடம் என்னுடைய காலத்திலும் அதனுடைய காலத்துடைய அறிவின் சேர்க்கை அங்க போயிடும். அப்ப அது ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் கூடிக்கொண்டு போகுமே தவிர குறைந்து கொண்டு ஒரு காலமும் போவதில்லை விஞ்ஞான ரீதியாக பார்த்தால். ஆகவே இந்த இருக்கிற அந்த கருத்து மண்டலம் எவ்வாறு இருக்கிறால் அவர் நல்லவராக இருக்கிறது பிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது கருத்து மண்டலத்துல. அதைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர வருகின்ற ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு அறிஞர்களும் கடந்த காலத்தில் இருந்தவர்களோட இன்னும் மேல்லைக்குத்தான் இருப்பார்கள், ஒருபடி கூடத்தான் இருப்பார்கள். நான் என்னுடைய வரலாற்று ரீதியான ஆய்வுகளை செய்கின்ற போது கூட கடந்த காலத்தில் அரசியல் தலைவர்கள் பேசுகிற பேச்சையும் பிற்காலத்தில் ஒவ்வொருத்தரும் பேசிய பேச்சுக்களையும் எடுத்து நாங்கள் போட்டுட்டு ஒரு கோடு போட்டு பார்த்தால் அவர்களுடைய அறிவின் கெப்பாசிட்டி என்ன, இப்போது இருக்கிற அறிவின் கெப்பாசிட்டி என்னன்றதை எங்களுக்கு புரிந்துவிடும். அந்த காலத்தில் அவர்கள் கட்டிக்காரர்களாக தெரிந்தார்களே தவிர இந்த காலத்தில் வந்தால் அவருக்கு எதுவுமே கிடைக்காது. இப்ப எம்ஜிஆர் பேசினாலும் 4 கிளறு தான் வாக்களிக்கும், மற்றொருத்தனும் வாக்களிக்க போவதில்லை. நாங்கள் சும்மா இந்த இந்த பேச்சுக்காக ஒருத்தரை புகழ்வதற்கு புழுகுவதற்கு புழுகி கொண்டு இருக்கலாம். இன்றைய உலகம் அவ்வாறே அல்ல. இது இன்று தொழில்நுட்ப ரீதியாக வளர்ச்சி அடைந்து வருகின்ற ஒரு சமூகம். இதனுடைய அறிவின் சேர்க்கை அதிகரித்து விட்டது. ஆகவே கடந்த காலத்தில் இருந்த தலைவர்களை விட இந்த காலத்தில் தலைவர்கள்ட்ட அறிவில்லை அல்லது கெப்பாசிட்டி இல்லை, அவர்கள்ட்ட ஆளுமை இல்லை என்று சொல்வது மிக மிக அறிவீனமான கருத்து. அந்த காலத்துல 50 பேரை தலைமை தாங்கினவர் இன்றைக்கு 50 லட்சம் பேரை தலைமை தாங்குறவன் தான் பெரியவன். 50 பேரை வச்சுக்கொண்டு அவர் பெரியவனாக இருந்துட்டு போகலாம், மன்னனாக இருந்துட்டு போயிருக்கலாம். ஆனா இப்ப 50 லட்சம் வச்சுக்கொண்டு ஒரு கவுன்சிலர் நடத்தி கொண்டிருக்கிறான்.